என்னடா கத்த கத்தையாக முருங்கைக்காய் வச்சுட்டு வெட்டிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் காய்ச்சதுதாங்க. வெய்ய காலம் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா, மரத்தில் காயெல்லாம் நிறையா இருக்குங்க. எப்போதுமே வருஷம் முழுக்க காய் காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த காயெல்லாம் எடுத்து வச்சு இந்த வெய்ய காலத்தில் நல்லா கழுவிட்டு வேக வச்சு அப்படியே காய வச்சோம்னா முருங்கை பொடியாக்கிக்குவாங்க. முருங்கைக்காயில பொடியாக்கிருவாங்க. இந்த பொடிய பார்த்தீங்கன்னா, தோசைக்கெல்லாம் தூவி விட்டோம்னா, தோசை ஊத்துனோம்னா தூவி விட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது கூடவே மிளகு, சீரகம் அதெல்லாம் நெறைய பொருள் இருக்கு. அந்த பொருளெல்லாம் வறுத்து போட்டு ஒண்ணா சேர்த்து எல்லாம் அரைச்சோம்னா செம டேஸ்ட்டா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப சத்தானது, ஹெல்த்தியானது. சாம்பாருக்கு ஒரு துளி இப்போ சாம்பார் வச்சு இறக்குறப்போ ஒரு துளி போட்டோம்னா போதும். அம்புட்டு ருசியா இருக்கும். முருங்கைக்காய் அரிஞ்ச முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 கிலோ வருங்க. இத பார்த்தீங்கன்னா, தண்ணீல லைட்டா கழுவிட்டு, அடுத்து உப்பும், மஞ்சத்தூளும் போட்டு ஒரே கொதி, ஒரு கொதி வந்ததுமே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு காய போட்டுக்கலாங்க. பாருங்க போட்டதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒண்ணா கொஞ்சம் வெந்து வரட்டும். நல்லாவே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதிகமா வேக வேண்டாம். பாருங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு. அப்பப்போ இப்படி குலுக்கி விட்டு வச்சுக்கலாம். நல்லாவே கொஞ்சம் எல்லா பக்கமும் உப்பு பரவலா வரட்டும். நல்லாவே வெந்து வந்துருச்சு ஓரளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். அடுத்து நல்லா வெயில் அடிக்கிறப்ப வெயில்ல போட்டு நல்லா காய வச்சுக்கோணும். நல்லா காய வைக்கிறதுல தான் நமக்கு காய் நல்லா பொடியா கிடைக்கும். இல்லைன்னா கெட்டு போயிரும். நல்லா 2, 3 நாளைக்கு நல்லா வெயில்ல நல்லா காயட்டும். பாருங்க இது மஞ்சள் தண்ணி பாருங்க. இந்த மஞ்சள் உப்பும் போட்டு இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இது தேவைப்படாது இனி.